டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன? இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட் மூலமா நிறைய பேர் எப்படி மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க வித்தவுட் எனி இன்வெஸ்ட்மெண்ட். நோ 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 வித்தவுட் எனி மணி இன்வெஸ்ட்மெண்ட். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்கில் அண்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன். ஓகே, டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்ணுறது மூலமாக மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒரு பேசிவ் இன்கம் மெத்தட். ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிவ் இன்கம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட்டாக சொல்கிறேன். இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட 1 வீக் ட்ரிப் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீங்க. அதே 1 வீக் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். இதுதான் பேசிவ் இன்கம். இந்த பேசிவ் இன்கம் மெத்தட் மூலமாக நீங்கள் நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ண முடியும் வித் மினிமல் எஃபோர்ட் அண்ட் ஆக்டிவிட்டி இன்வால்வ்மெண்ட். ஸோ இந்த பேசிவ் இன்கம் மெத்தடில் தான் ஒன்று டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல்ஸ். இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் லைக் இபுக், மியூசிக், வீடியோ, ஃபோட்டோகிராஃபி, ரெஸ்யூம் டெம்ப்ளேட், டாக்குமெண்ட், இன்னும் சில இது போல் இருக்கிறது தான் டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ். இது போல் இருக்கிற டிஜிட்டல் ப்ராடக்ட் நீங்கள் மேக் பண்ணி இதை சில இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாக நீங்கள் சேல் பண்ணுறதால நீங்கள் நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ண முடியும். எப்படின்னா, நீங்கள் ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் மேக் பண்ணுறீங்க, இதை சில இ-காமர்ஸ் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை இது போல் சில இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போடுறீங்க. உங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் யாருக்காவது பிடிச்சி போய் அதை பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். இது போல் உங்கள் டிஜிட்டல் ப்ராடக்ட் எவ்வளோ சேல் நடக்குதோ அவ்வளோ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மணி ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் மேக் பண்ணி அதை சில இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போடுறீங்க. உங்கள் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் யாருக்காவது பிடிச்சி போய் அவங்க அதை டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டவுன்லோட் பண்ணுவாங்க. இப்படி அவங்க டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணணும்னா அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டுக்கு நீங்கள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. 100, 200, 300, 400 ஏதாவது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் ரெஸ்யூம் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணி டவுன்லோட் பண்ணிப்பாங்க. இந்த ப்ராசஸ் மூலமாக நீங்கள் நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் கேட்குறது நல்லாயிருக்கும், பட் இது போல் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ லைவாக பார்க்கலாம். நீங்கள் எட்சி அப்படிங்கிற இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரெஸ்யூம் டெம்ப்ளேட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். நிறைய ரெஸ்யூம் டெம்ப்ளேட் வரும். ஒவ்வொரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டுக்கும் ஒரு ரேட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 837, 901, 546 அப்படின்னு சொல்லிட்டு சில ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டுக்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. யாராவது இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் யார் கிரியேட் பண்ணி இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போட்டாங்களோ அவங்களுக்கு அமௌண்ட் போகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டோட ரேட்டு 837 அப்படின்னு இருக்கு. இதுக்கு 1.5K ரேட்டிங் வந்திருக்கு. அதாவது 1500 பேர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. 1500 பேர் இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட்டை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். 837 இன்ட்டு 1500 12,55,500 ரூபாய் வருது. ஸோ இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் சேல் ஆனதால் இந்த ரெஸ்யூம் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி இந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போட்ட ஓனருக்கு 12,55,500 ரூபாய் மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி தான் நிறைய பேர் இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்லாம் இ-காமர்ஸ் வெப்சைட்டில் சேல் பண்ணுறது மூலமாக நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. சப்போஸ் தெரியலனா இதுக்கப்புறமாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேசிவ் இன்கம் மெத்தட் மூலமாக நீங்களும் நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ண முடியும். இன்னொரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்கிறோம். உங்களுக்கு ChatGPTனா என்னன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, குழந்தைங்க, அவங்களுக்கு தேவையான ஒரு 10 ஸ்டோரி ChatGPT கேட்டிருக்காங்க. அந்த ChatGPTயும் ஒரு 10 ஸ்டோரி ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த பொண்ணு அந்த 10 ஸ்டோரியும் ஒரு புக்காக பிரிண்ட் பண்ணி அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது போல் இன்னும் சில இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போடுறாங்க. இந்த புக்கு நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அந்த புக் சேல் ஆனதால் அந்த பொண்ணு 10 to 15 lakh மணி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கேட்குறது காமெடியும் ஆச்சரியமாகவும் இருக்கும், பட் உண்மை. இது போல தான் நிறைய பேர் இந்த டிஜிட்டல் ப்ராடக்டை ஆன்லைனில் சேல் பண்ணுறது மூலமாக நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல் நீங்கள் ஒரு மியூசிக், வீடியோ, ஃபோட்டோகிராஃபி, டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சில டிஜிட்டல் ப்ராடக்ட் மேக் பண்ணி நீங்கள் இந்த இ-காமர்ஸ் வெப்சைட் மூலமாக சேல் பண்ணுறதால நீங்கள் நல்லாவே மணி ஜென்ரேட் பண்ண முடியும். இது போல் நிறைய பேர் நிறைய பேசிவ் இன்கம் மெத்தட் மூலமாக நல்லாவே ஆன்லைனில் மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஏதாவது ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட் மேக் பண்ணி உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அதை சில இ-காமர்ஸ் வெப்சைட்டில் போடுங்க. இதுக்காக நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ண தேவையில்ல, ஃபுல் டைம் ஒர்க் பண்ண தேவையில்ல, ஹார்ட் ஒர்க் பண்ண தேவையில்ல. நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். இது போல் நிறைய பேசிவ் இன்கம் மெத்தட் மூலமாக நிறைய பேர் ஆன்லைனில் மணி ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன பேசிவ் இன்கம் மெத்தட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன், மறக்காமல் பாருங்கள். நீங்களும் பேசிவ் இன்கம் மெத்தட் மூலமாக மணி ஜென்ரேட் பண்ண முடியும். நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் பிஸ்னஸ். ஆன்லைனில் அந்த பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போகுது, ஆன்லைனில் எந்தெந்த வழிமுறைகளை மணி ஏர்ன் பண்ணலாம், தென் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.